வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அது நடைமுறைக்கு வருவதற்கு எத்தனை ஆண்டு ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. என்ன குழப்பறேன்னு கேட்குறீங்களா? புதிய ரயில் பாதை அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கோரிக்கைகள் நிச்சயமாக இருந்து கொண்டிருப்பது நமக்கு நிச்சயமாக தெரியும். அதில் ஒரு முக்கியமான பாதை நாமக்கல்ல இருந்து பெரம்பலூர் வழியாக அரியலூர் செல்லக்கூடிய பாதை. இப்போ நம்ம நாமக்கலுக்கு போகணும் அப்படின்னா திருச்சியில இருந்து கரூர் நாமக்கல் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும்னு வைங்களேன். அரியலூர்ல இருந்து திருச்சி வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், அங்கிருந்து நாமக்கல் போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுது. 2 1/2 மணி நேரம் ஆகக்கூடிய இந்த பயணத்தை புதிய பாதை அமைச்சாங்க அப்படின்னா 1 மணி நேரத்திலேயே நம்ம கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். எப்போது இந்த புதிய பாதை அமைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் பாராளுமன்றத்துல எம்பி அருண் நேரு அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் முறையான திட்ட அறிக்கை, விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ஒப்புதல் வழங்கியிருக்கோம். அதாவது திட்ட அறிக்கை தயாரிக்க மட்டும்தான் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பாதைக்கான ஒப்புதல் அப்படிங்கிறது இல்லை. இந்த திட்ட அறிக்கை தயாரான பிறகு மாநில அரசோடு ஆலோசனை செய்த பிறகு அதற்கு அப்புறம்தான் நிதி எவ்வளவு ஒதுக்கப்படும், அதற்கடுத்து அந்த நிதியை கொண்டு எத்தனை ஆண்டுக்குள் முடிக்கப்படும், நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது ஒரு ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறதையும் தாண்டி 2வதாக ஒரு புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். விரிவான திட்ட அறிக்கை முடிந்த பிறகுதான், அந்த ரிப்போர்ட் வந்த பிறகுதான் இதற்கான முழு வேலையும் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. எது எப்படியோ கூடிய விரைவில் நாமக்கல்லில் இருந்து பெரம்பலூர் வழியாக அரியலூருக்கு ஒரு பாதை அமைச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக நாமக்கல்ல இருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா இப்போ சேலம் போய் அங்கிருந்து சென்னைக்கு போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இல்லை திருச்சி வழியாக வரணும் அப்படின்னா அவங்க கரூர் திருச்சி வந்து அதுக்கப்புறம் தான் போகணும். ஆனால் அரியலூர் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையம் இருக்கிறது. அங்கிருந்தும் சென்னைக்கு திருச்சி வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் சில நின்று செல்கிறது. இப்படி இந்த பாதை அமைந்தால் இன்னும் சுலபமாக பல்வேறு நகரங்களோடு இணைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கும். கூடுதலான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கும். அதனால கூடிய விரைவில் இந்த திட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நாமும் காத்திருப்போம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வெரி சிம்பிள். இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது மட்டும்தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.